பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இந்த நாளிலுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக யோவேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தர் தம்முடைய சீயோனுக்காக, தம்முடைய ஜனத்துக்காக, தேவன் தெரிந்து கொண்ட நகரத்துக்காக, தெரிந்து கொண்ட குடும்பத்திற்காக ஆண்டவரே, நீர் வைராக்கியத்தோடு கூட எழும்புகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் அதிரும் என்றும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்ற இந்த வார்த்தைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீர் நீர் அடைக்கலமும் நீர் கோட்டையுமாய் இருந்து அவர்களை பாதுகாத்து நித்தமும் வழிநடத்தும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எந்த உலக மாமிச பிசாசும் ஆண்டவரே வந்தாலும் அவர்களை ஆண்டவரே அவர்களுக்காக எழும்பி நீர் சத்தமிடுகிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுக்கு கோட்டையாய், அரணாய், அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, 17வது வசனத்தின் பிரகாரம், என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவது இல்லை என்கிற இந்த ஒரு வேத வசனத்தின் பிரகாரம் உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த உலக மாமிச பிசாசும் ஆண்டவரே அவர்கள் வாசமாயிருக்கிற ஸ்தலத்துக்குள்ளாக வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, அது நீர் வாசம் பண்ணுகின்ற இடமாய், உம்முடைய பரிசுத்த பர்வதமாய் ஆண்டவரே நீர் அங்கே தேவன் வாசமாய் இருக்கிறீர் என்று அறியப்படும்படியாகவும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆண்டவரே, அது தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம் என்று சொல்லி ஆண்டவரே எந்த ஆண்டவரே பொல்லாங்கும், எந்த தீங்கும் ஆண்டவரே, எந்த வியாதி விக்கனங்கள், கடன்கள் ஆண்டவரே, எந்த கவலைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பங்களை கடந்து போகாதபடிக்கு தகப்பனை வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 18வது வசனத்தின் பிரகாரம், அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாழாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே தகப்பனே, அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் என்றும், அது பாலும் தேனும் ஓடக்கூடிய இடம் என்றும் ஆண்டவரே நீர் உம்முடைய நாமதரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட கானான் தேசத்தை நீர் அருளி செய்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அங்கே திராட்சை குலையை 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அங்கே பர்வதங்களிலே ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, யோதாவின் ஆறுகள் ஆண்டவரே பிரவாயித்து யோர்தான் நதி புறப்பட்டு வருகிறது என்பதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் மாற்றுகிறீர், ஆண்டவரே விளங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிற வண்ணமாக தகப்பனே உம்முடைய நாமதரிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சுவாமி திராட்சரசமாகிய ஆசீர்வாதங்கள், பாலாய் ஓடுகிற ஆசீர்வாதங்கள், ஆறுகளாய் ஓடுகிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்களினாலே உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக, தனிப்பட்ட விதத்திலே பேராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.